முகம் ஒரு கொம்பும் மகன்ற மார்பும் சிறு கண்ணும் பானை போல் பெருவயிரும் பாங்கான பூநூல் அழகும் தானே தோன்றி எனதுள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் தொழுவேன் என் நாவில் வந்துதிப்பாய் கணபதியே களையுடுத்தி வெள்ளை பனி போண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாள் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்தில் இந்த அரசனோடு எங்களை சரியாசனத்தில் அமர வைத்ததாயே ஆத்தாளே எங்கள் அபிராம வள்ளியே அண்டமெல்லாம் பூத்தாளே மாதளம்பு நிறத்தாளே ஏழடங்கு அங்குஷமங்கரும்பு வில்லோ கொழுவருக்கும் அம்பிகை வடக்குவா செல்வி அம்மாளை வணங்குவோருக்கு ஒரு நாளும் தீங்கில்லையே குமரகுருவரனே வெற்றி வேலா ஐயா கொண்டல் அந்த மாள் மாறுகா அந்த
கைகால் நோக கைகால் நோக என்னை 10 மாதம் திரு வயிற்றிலே சுமந்து பெற்றெடுத்த மாதா பிதா உலகம் அருள் செய்வாய் குருவே பாதோ. நாடு நாடு என்று சொன்னால் அந்த நாடு அது எந்த நாடையா? நாடு நாடு என்று சொன்னால் அது எந்த நாடு எந்த நாடு எந்த நாடம்மா? நீர்வளம் நிலவளம் கொடிவளம் குடிவளம். ஆமா கொடிவளம் குடிவளம். குடினா அந்த குடி இல்லப்பா, ஒண்ணுமே இல்லம்மா. ஆமா வசிக்கக்கூடிய இடம். சொல்லுதா? ஆமா கிழமை பத்தியல என்ன நாளைக்கு விரதம் கலையும் கல்யாணம். சரி விரதம் கலையும் ஒண்ணு போடணும் கல்யாணம். சரி சரிப்பா. அதாவது கொடிவளம் குடிவளம். ஆமா கொடிவளம் குடிவளம் அனைத்தும் பொருந்திருக்கக்கூடிய ஊருன்னு சொன்னா இது எந்த ஊரு தெரியுமா? எந்த ஊரு எந்த ஊரு எந்த ஊரம்மா? இந்த சீமை எல்லாம் பேரும் புகழையும் பெற்று வரக்கூடிய இந்த பூலோக சீமையில பேரையும் புகழையும் பெற்று வரக்கூடிய ஆமா சரி தெற்கு பனவடலி. ஆமோ ஆமையா எந்த ஊரம்மா? தெற்கு பனவடலிப்பா. தெற்கு பனவடலி அப்படி சொல்லுங்கம்மா. தெரியாத ஆளே கிடையாது இந்த ஊர். கிடையாது. பைபாஸ் ரோட்ல இருந்து நேரா உள்ள வந்தா நம்ம ஊர் வந்துடலாம். நம்ம ஊர் நமக்கு இது சொந்த ஊரு மாதிரி. ஆமாப்பா. ஆமா சரி. குடிகொண்டு இருக்கிறாள என் தாயாகப்பட்ட வடக்குவா செல்வி அம்மாளுடைய ஆலயம். வந்துட்டாளா அத்தா? நேரா இருக்கு மாமா வர. நேரா இருக்கா? 12 மணிக்கு தான் வரணும். சரி. எப்ப முன்ன பின்ன தான் ஏத்துக்கிட மாட்டியா? சரி. வடக்குவா செல்வி அம்மாளுடைய ஆலயத்தில் யாரு யாரம்மா பேசும் நல்ல தெய்வமாக கேட்டவருக்கு கேட்டவரம் தரக்கூடிய தாயாக குடிகொண்டு இருக்கிறாளே ஆத்தா வடக்குவா செல்வி அம்மா. வடக்குவா செல்வி மட்டுமா இருக்கா? அக்கினி மாரியம்மா பக்கத்துல இருக்கா பாத்தியா? அக்கினி மாரியம்மா. ஆமா அதுக்கு ரைட் சைடுல இருக்கா பாத்தியா? யாரு? காளியம்மா. அக்கா இருந்தா தங்கச்சி வந்துருவா. அக்கா தங்கச்சி 8 பேர் மட்டும் இல்லம்மா. அங்க சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் இருக்காங்கப்பா. எல்லாரும் இருக்காங்க. ஆமா நம்ம செட்ல அண்ணா நீங்க எப்படி இருக்கீங்களோ சரி உங்களை சுத்தி அண்ணன் அக்கா மாமா மச்சான் எப்படி இருக்காங்களோ இருக்காங்க. அதே போல ஆத்தாள சுத்தி சித்தப்பா பெரியப்பா எல்லாம் சொந்தமா இருக்காங்க. சொந்தக்காரங்க. சரி. இப்படி வடக்குவா செல்வி அம்மாளுடைய ஆலயத்தில் என் தாயாகப்பட்ட வடக்குவா செல்வி அம்மாளுடைய ஆலயத்துல தேவர்குல சொந்தங்களுக்கு பாத்தியப்பட்டு குடிகொண்டு இருக்கிறல்ல. ஆமா நாமல் பாடக்கூடிய கதையானது அம்மாளுடைய பிறப்பு வளர்ப்பு. அம்மாளுடைய பிறப்பு வளர்ப்புனா யாரு யாரு என்ற அம்மா உமாமாவா? இல்லப்பா கிடையாது கிடையாது. என் தாய் வடக்குவா செல்வியோட பிறப்பு வளர்ப்பு. ஆமா சரி. பிறக்கணும் 12 வந்துடணும் பார்த்தா. சரி. பாடக்கூடிய கதைகளில் கதை குற்றம் சரி பொருள் குற்றம் இசை குற்றம் இசை குற்றம் மேலதாள குற்றங்கள். ஆமா இந்த மேலதாள குற்றங்கள் சாரீர குற்றம். சரி இப்படி எந்த விதமான குற்றங்குறைகள் இருந்திட்டாலும் கதைகளின் முன் சொல்லக்கூடிய வார்த்தை தவறி பின் சொல்லிட்டாலும் தாங்கள் பெற்ற குழந்தை ஒரு தவறு செஞ்சால் எப்படி அன்பாக ஆதரிப்பீர்களோ அடுத்த திரும்ப இந்த தப்பு செய்யாடா தங்கம் ஆமா அப்படின்னு சொல்லி எவ்வளவு அழகா ஆதரிப்பீங்களோ எங்கள் 6 பேரையும் ஆதரிக்கும்படி இரு கரங்கூப்பி கேட்டுக்கொள்கிறோம். ஓ ஆமையா. அந்த வந்ததோர் சபையோர் எல்லாம் 6 பேரும் சரணம் செய்தோம். கூடியிருக்கும் பெரியோர்க்கெல்லாம் குழுவின் சார்பில் சரணம் செய்தோம்.
பர்வதத்திலே ஆண்டவனாகிய சிவபெருமானும் அம்மை உமையவள் பார்வதா தேவி சரி எல்லோரும் கொலுவிருக்க இருவேர்களும் கொலுவிருக்க 30 முக்கோடி தேவர்களும் சரி 48,000 கோடி ரிஷிமார்கள் ரிஷிமார்களும் அகஸ்தியர் புலஸ்தியர் அழகு கலைக்கோட்டு மாமுனி அழகு கலைக்கோட்டு மாமுனிகளோடு ஆமா சரி இப்படி எல்லோரும் ஆதிவள்ளி கைலையிலே கொலுவிருக்க ஆமையா ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தார் சரி இந்த தேவர்களும் மூவர்களும் நாமை வணங்குவதினால் இந்த தேவர்களும் மூவர்களும் நாமை வணங்குவதனாலே நமக்கு அருளும் இல்லை பொருளும் இல்லை அடேங்கப்பா நமக்கு அருளும் இல்லை பொருளும் இல்லைன்னு சொல்லி நம்மளை போல மானிட மனுக்களை படைத்தார் அதனாலதான் நம்மளை போல மானிடர் மனுக்களை படைத்திருக்கார் மானிடர் இல்லப்பா மானிட மனுக்கள் மானிட மனுக்கள் மானிடர் யாவத்துல தான் இருக்காங்க. ஐயா மனுஷனை படைச்சது பகவானா இருந்தாலும் மானிடரை படைச்சது நம்ம தானே மனுஷன் தானே அப்ப அதையும் சொல்லணும்லாமா சொல்லிக்கப்பா அவரு மட்டும் லாஸ் ஆகாத காரணமே மானிடர் இல்லைன்னா எனக்கெல்லாம் நரம்பு தளர்ச்சி வந்துரும். அந்த டயத்துக்கு கரெக்டா போடலனா. சரி அப்ப ஆண்டவனாகிய சிவபெருமான் ஆண்டவனாகிய சாட்சாய் கடவுளாகிய சிவபெருமான் ஆண்டவனுடைய வடிவத்தில் ஆண்களையும் ஆண்டவன் பகவானுடைய வடிவத்திலே ஆண்களையும் அம்மை பார்வதியின் வடிவத்தில் நம்மளை போல பெண்களையும் படைத்தார் ஆமா ஆமா அம்மை உமையவள் பார்வதா தேவி வடிவத்திலே பெண்கள் என் வீட்டுக்காரி இருக்கல சரி அவளை போல பெண்களையும் படைக்கிறார் ஆமாப்பா சரி படைத்தால் மட்டும் போதாதல்லவா படைத்தால் மட்டும் போதாது தாய் படைத்த மனுக்களுக்கு பட்டினி இல்லாமலே படியலக்கணும் படைச்சா மட்டும் போதுமா தாய் போதாது இல்ல பெத்து பேணி வணக்கணும் வளர்க்கணும் அதே போல படைத்ததொரு மனுக்களுக்கு படைத்த பகவான் என்ன செய்கிறார் அம்மா அப்போ படைத்ததொரு மனுக்களுக்கு படி இழக்க வேண்டும் என்று ஆமோ ஆமையா பார்வதா தேவி எப்படி எப்படி படி எடுத்து கொடுக்கிறாள் தெரியுமா எவ்விதமாக எடுத்து கொடுக்கிறாள் பாருங்க பார்வதா தேவியானவள் அங்க நாளை நல்ல தினை எடுத்து நாதனோட கையில் கொடுத்தாள் நாளை நல்ல தினை எடுத்து நாதனோட கையில் கொடுத்தாள் உரிய நல்ல தினை எடுத்து உடையவனார் கையில் கொடுத்தாள் உரிய நல்ல தினை எடுத்து உடையவனின் கையில் கொடுத்தாள் மரக்க நல்ல தினையாடுத்து மரக்க நல்ல தினையாடுத்து மன்னனோட கையில் கொடுத்தாள் ஆதிசக்தி பார்வதியா ஆளனோட கையில் கொடுத்தா படியலந்து வாங்களென்றே படியலந்து வாங்களென்றே பார்வதி பகவானையும் அணு பொருளே வாங்களென்றே வாங்களென்றே பகவானை அனுப்புறே அப்போ படைத்ததொரு மனுக்களுக்கு படி இழக்க வேணுமென்று படியளக்க வேண்டும் என்று சொல்லி பார்வதா தேவி படி எடுத்து கொடுக்கிறாப்பா பகவானிடம் படி எடுத்து கொடுக்கிறாள் பார்வதா தேவியானவள் நாளி நல்ல திணை எடுத்து நாதனோட கையில் கொடுத்தாள் நாதனோட கையில் கொடுக்கிறாள் உரிய நல்ல திணை எடுத்து உடையவனார் கையில் கொடுத்து அந்த உடையவனார் கையில் கொடுத்து சாமி அம்மா படி இழந்து வாருங்கள் என்று சொல்லி சரி பார்வதா தேவி வழி அனுப்பி வைக்கிறார் வழி அனுப்பி வைக்கிறாள் அல்லவா பகவான் தேவை ஆமா சரி அப்போ பகவானோ அதிகாலை பொழுதே படி இழக்க சென்று விட்டார் காலை பொழுதினிலே படி இழக்க போன பகவானும் ஆமா. சரி அந்தி மாலையாச்சு இன்னும் கைலைக்கு திரும்பலையே சரி அப்போ பார்வதா தேவி ஆமோ அமையா போன பகவானை இன்னும் காணலை என்று ஆமா சூரியன் உதிக்க முன்னால பகவான் படி இழக்க போனாரு சரி சூரியன் மறைந்த பொழுதிலும் பகவான் வரவில்லை என்று சொல்லி வீட்டுக்கார வெளியே போனா பொண்டாட்டி தானையா தேடுவா அது ஒரு பைத்தியக்கார காலம் பொண்டாட்டி தேடி இருக்கா ஆமா கொழுந்தியெல்லாம் தேடுதா குழந்தையா அத்தா இப்போ வருவான்னு சொல்லி உங்க வீட்டுல அப்படித்தானோ என்ன செய்ய யோகங்கம்மா எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் சரிப்பா சரி. அப்போ பார்வதா தேவியானவள் தலவாசல் தன்னதிலே அந்த தலவாசல் தன்னதில நிரசம்பு தண்ணீர் வைத்து சரி. பாரிசாத மலர்களை எடுத்து பகவான் எப்ப வருவாரு ஆமோ அமையா என்று சொல்லி வாசல்ல எதிர்பார்த்து இருக்கிறார் வாசல்ல எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் ஆமா சரி பார்வதி எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் போது பார்வதா தேவியானவள் ஆ. நரசொம்பு தண்ணீர்
தண்ணீரும் கையில பாரிசாத மலரும் எதுக்கு வச்சிருக்கிறா தெரியுமா? அதாவது அந்த காலத்துல சரி வீட்டை விட்டு வெளியே போன கணவன் திரும்பி வீடு திரும்பும் போது ஆமா ஆமா பாத பணிவிடை செய்வது வழக்கம். பாத பணிவிடை. பாத பணிவிடைனா என்ன? என்னப்பா? வந்த உடனே கலந்தாலி உலகைய போட்டு கொள்ளுக்கா. ஆமா அது கிடையாது தாயி. என்ன? ஆமா வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்த மனுஷன் பாதம் இருக்கே அந்த பாதம் சரி அந்த கால்களை அந்த சொம்பு நர சொம்பு தண்ணீர் வச்சு கால்களை கழுகி நல்ல கழுகி கையில வச்சிருக்காலே பாரிசாத மலர் மலர் அந்த மலரை பூரா அந்த மனுஷன் காலுல வைத்து வச்சு ரெண்டாவது அந்த மலர் எடுத்து பின்னால தலையில வைக்கிறது வழக்கம். ஆமா கழுத்துல போட்டிருக்கால மாங்கல்யம் மாங்கல்யம் கால்ல தொட்டு தொட்டு கும்பிடுவா. இப்படி தொட்டு கும்பிடுறது வழக்கம். ஆமா அதுதான் பாத பணிவிடைன்னு சொல்லி இருக்கு. அந்த காலத்துல நம்ம பாட்டி எல்லாம் அப்படிதான் செஞ்சிருப்பாங்க. அந்த காலத்துல ஏமா பாட்டி கூத்த கேட்டியோ? என் போட்டாவுக்கு பூ போட்டு கும்பிடுதா. நான் இங்க வந்துட்டேன்ல, என் வீட்டுக்காரி போட்டாக்கு மாலை போட்டு கும்பிட்டுக்கிட்டு இருப்பா வீட்டுல. நல்ல பக்தி. பாசம் பாசம். இவர் வீட்லயே போட்டாக்கு மாலை போட்டு கும்பிடுதா? சரி அண்ணா இருக்காரு கட்டக்காரு மாமா அவர் வீட்டுல எப்படி தெரியுமா? எப்படி? தாலியை கலத்தி கடுகிட்ட போல போட்டுருப்பா. என்ன காரணம்? வெளியே போன மனுஷன் கட்டமனா போட்டு கட்டமனா போட்டோம். தாளக்காரு வீட்டுல எப்படி தெரியுமா? எப்படி? தாலியை கலத்தி சீரகட்ட போல போட்டுருப்பா. யா. வெளியே போன மனுஷன் சீரழிச்சு போட்டு சண்டாலே அப்போ உங்க பொண்டாட்டி நமக்கு நம்ம கொடுத்து வைக்கலாமா? ஒரு கிடையாது. சரி அப்ப பார்வதா தேவி எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் போது பார்வதா தேவி வீட்டுக்காரரை எதிர்பார்க்கும் போது பகவான் படியளந்த களைப்போடு பார கையிலேக்கே வருகிறார். டயர்டுமா? ஆமா பாமுழுத்தும் படியளந்திருக்கு பாத்தீங்களா? ஆமா சரி வந்த பகவானுக்கு பாத பணிவிடைகள் செய்து பாத பணிவிடைகளை நடத்திய பார்வதா தேவியானவள் கையிலே உள்ளே அழைத்து சென்றார். சரி அப்போ பகவானும் பார்வதியும் சோவி பரத்தி சொக்கட்டம் ஆமா விளையாடுகிறார். இருவேர்களும் ஜோவி பரப்பி சொக்கட்டம் விளையாடி கொண்டிருக்கும் போது அப்போ பார்வதி அம்மா கேக்குறா, என்ன கேக்குற பாருங்க. ஏ அத்தான் பகவானே, ஐயா பகவானே பரம்பொருளே, தினம் தினம் பூலோகத்துக்கு படி அளக்க போறீங்களா? படி அளக்க போறீங்களா பகவானே? நீங்க படியளந்த தத்துவத்தை என்னிடத்தில் கூற வேண்டும். சரி பார்வதி அம்மா ஒரு சந்தேகத்தோட கேக்குறா. சந்தேகம்னா சந்தேகம் எதுக்கு தெரியுமா? சந்தேகம் என்ன சந்தேகம் பா? ஒரு உலக்கு திணை எடுத்து ஒரு குடும்பமே சாப்பிட முடியாது. காணாத குடும்பத்துக்கு பகவான் உலக்கு திணை எடுத்து இந்த உலகமெங்கும் படியளந்து வாரம்னு சொல்லுதாரு. அது எப்படி? ஆமா 4 திணை எடுத்து இந்த நாடெங்கும் படியளந்து வாரம்னு சொல்லுதாரு. சொல்லுறாரு. ஆமா ஒரு 4 திணை எடுத்து சொன்னோம்னா ஒரு 4 பேரை உருப்படியா சாப்பிட சாப்பிட முடியாது. அப்படிங்கும்போது பார்வதிக்கு சந்தேகம் வருது. ஆமா சரி பார்வதா தேவி சந்தேகத்தோடு கேட்கும் போது சந்தேகத்தோடு கேட்கும் போது பகவான் எப்படி எப்படி எடுத்துரைக்கிறார் தெரியுமா? எப்படி எப்படி அம்மா எடுத்துரைக்கிறா? ஒன்னோ ஒன்னாண்டி சிவ உடையவனோ நான் தாண்டி, ஒன்னோ ஒன்னாண்டி உடையவனோ நான் தாண்டி, ரெண்டோ ரெண்டாண்டி அந்த ஈஸ்வரனோ நான் தாண்டி, ரெண்டோ ரெண்டாண்டி அந்த ஈஸ்வரனோ நான் தாண்டி, தாயே மூணோ மூணாண்டி அந்த முக்கண்ணனோ நான் தாண்டி, மூணோ மூணாண்டி அந்த முக்கண்ணனோ நான் தாண்டி, அம்மா நாலோ நாலாண்டி 4 வேதங்களோ நான் தாண்டி, நாலோ நாலாண்டி 4 வேதங்களோ நான் தாண்டி, அம்மா ஐந்தோ ஐந்தாண்டி 5 பஞ்சபூதங்களோ நான் தாண்டி, ஐந்தோ ஐந்தாண்டி 5 பஞ்சபூதங்களோ நான் தாண்டி, தாயே ஆறோ ஆறாண்டி ஓ ஆண்டவனோ நான் தாண்டி, ஆறோ ஆறாண்டி ஓ ஆண்டவனோ நான் தாண்டி, பார்வதி ஏழோ ஏழாண்டி 7 சமுத்திரமோ நான் தாண்டி, ஏழோ ஏழாண்டி 7 சமுத்திரமோ நான் தாண்டி, அம்மா எட்டோ எட்டாண்டி 8 திசைகளுமே நான் தாண்டி, எட்டோ எட்டாண்டி 8 சமுத்திரமோ நான் தாண்டி, தாயே ஒன்பதோ ஒன்பதாண்டி நவக்கிரகமோ நான் தாண்டி, ஒன்பது ஒன்பதாண்டி 9 நவக்கிரகமோ நான் தாண்டி, பத்தோ நல்ல அம்மா சொல்லு பத்தோ நல்ல அப்படி சொல்லு பத்தோ நல்ல பத்தாண்டி பத்தாண்டி அம்மா பத்தாண்டி போடம்மா. ஓம் பகவானோ நான் தாண்டி நான் தாண்டி, ஓம் பகவானோ நான் தாண்டி நான் தாண்டி, பத்தோ நல்ல பத்தாண்டி பத்தாண்டி ஆமையா பத்தாண்டி சொல்லையா பகவானோ நான் தாண்டி நான் தாண்டி. அப்போ பார்வதி அம்மா சந்தேகத்தோடு கேட்கும் போது பார்வதா தேவி சந்தேகத்தோடு கேட்கும் போது பார்த்தார் பகவான். என்ன சொல்லுகின்ற? ஏ பார்வதி, ஐயா என்ன போய் நீ சந்தேகப்படலாமா? என்ன போய் சந்தேகப்படலாமா பார்வதியே? நான் தூணிலையும் இருப்பேன் துரும்பிலையும் ஆமா இருப்பேன், தூணிலும் இருப்பேனம்மா அந்த துரும்பிலும் இருப்பேனம்மா. ஆகாயத்திலும் இருப்பேன், அடிக்கின்ற காற்றிலும் இருப்பேன் பார்வதி.
அடிக்கக்கூடிய காய்ச்சலும் பகவான் இருப்பாரம்மா. ஆமா சரி. என்ன போய் நீ சந்தேகப்படுறிய? ஆமா, அந்த நீரிலும் இருப்பேன் நிலத்திலும் இருப்பேன் அம்மா. ஆமா சரி. இந்த உலகத்துல சூரியன் சந்திரன் இல்லாம இருக்க முடியுமா ஐயா? முடியாது அல்லவா தாயி? ஆமா சரி. பகவானுடைய வலதுகன் சூரியன், இடதுகன் சந்திரன். ஓ, வலதுகன் சூரியன் சொன்னா இடதுகன் சந்திரன். ஆமா சரி. பகவான் இப்படி எல்லாம் பார்வதியிடம் எடுத்துரைக்கும் போது பார்வதியிடம் சொல்லும் போது பார்த்தார் பார்வதி, என்ன செய்கிறார்? என்ன இந்த பகவான் வலதுகன் சூரியன் இடதுகன் சந்திரன் என்று சொல்லுகிறாரு. வலதுகன் சூரியன் இடதுகன் சந்திரன் என்று சொல்லுகிறாரு. இந்த பகவானை நம்ம பரிசோதிச்சு பார்க்கணும். அப்படித்தான் போல. ஆமா சரி. என்று பார்வதா தேவியானவள் படைத்த பகவானையே பரிசோதிச்சு பார்க்க வேண்டும் என்று சொல்லி பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி பகவானுக்கு பின்னால ஓடோடி வந்தா. பகவானுடைய கண்ணு ரெண்டையும் ஷாப்புன்னு பொத்திட்டா. சரி. கடவுளுடைய கண்ணை பொத்தியதால் கலி உலகம் எல்லாம் இருளாச்சு. கலி உலகம் எல்லாம் இருளாச்சு. ஈசன் கண்ணை பொத்தியதால் இவ்வுலகம் எல்லாம் இருளாச்சு. ஆமோ ஆமம்மா. பார்த்தார் பகவான், ஐயா பார்வதி இப்படி நம்மளை சந்தேகப்படுகிறாள். சந்தேகப்படலாமா தாயி? ஆமா. ஆமா, ஒருத்தருக்கு என்ன நோயினால இருக்கலாம் தாயி? வரலாம்பா. போட்டி இருக்கலாம். சரி. பொறாமை இருக்கலாம். பொறாமை இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இருக்க கூடாது. அதுவும் இருந்துட்டு போகலாம். ஆமா. அந்த சந்தேகம் மட்டும் வரவே கூடாது. வரவே கூடாது. சந்தேகம் மின்வாசல் வந்துச்சுன்னு சொன்னா சந்தோஷம் பூரம் பின்வாசல் பேரும். ஆமா ஆமா, அது ஆணுக்கு பெண்ணு மேலே வரக்கூடாது. ஆமா. பெண்ணுக்கு ஆணு மேலே வரக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ள சந்தேகம் என்பதே வரக்கூடாது. கொஞ்ச நேரம் போன் பேசினாலும் சரி, ஏதாவது வேலை விஷயமா பேசாரும் விட்டு கொடுத்துறணும். விட்டு கொடுக்கணும். உடனே பரிசோதனை செஞ்சு தங்கச்சிக்கு போன் அடிக்க கூடாது. வரிஞ்சு கட்டிட்டு வந்துருவா. நைட் உங்களுக்கு 12 மணிக்கு யார் போன் போடுதானே? கம்பெனி போன் வரும். கம்பெனி போன் வரும். அது சந்தேகப்படுறா. ஆமா. அந்த நேரத்துல என்ன தெரியுமா? என்ன? இவருக்கு போன் போடும்போது பிஸின்னு சொன்னுச்சுனா சரி, உடனே தங்கச்சிக்கு போன் அடிக்க. என்ன காரணம்? எங்க குழந்தைய கூட பேசிக்கிட்டு இருப்பாருன்னு சொல்லிட்டாங்க. அவர் அப்படியே தாள தானே. அவச்செல்லாம் ரொம்ப பிஸியா இருக்குன்னு சொன்னா வீட்டுக்கு போனா நமக்கு சோறு தண்ணி கிடையாது. அப்ப சந்தேகம் வரும். சரி. அவளுக்கு 12 மணிக்கு கம்பெனி போன் வரும்யா. ஆனா உங்களுக்கு வந்து ரத்தம், அவளுக்கு வந்து தக்காளி சட்னியா. சரி. போனாலே என் வீட்டுக்காரி ஊருக்கு போனா இன்னும் வரவே இல்ல. ஊருக்கு போனவனும் வரவே இல்ல. ஏன்னா டவர் இல்லாத இடத்துல இருந்துச்சு. ஓ, டவர் வைக்கலாம். சரி. இன்னும் ஒரு வருடம் தொடர்பில் இருக்கிறார். ஓ, தொடர்பில் இருக்கு. ஏய், இவன் இங்கே ஒரு தொடர்பு வச்சிருக்காரு. அப்படியே அண்டை சண்டை ஓட்டு போனாதான் வீட்டு. சரி, சந்தோஷம். கோயில் கட்டி கும்பிடும். கும்பாசத்துக்கு நம்மள வில்லுக்கு கூப்பிடும். சரி. அப்பந்தான் பார்த்தார் ஆண்டவனாகிய சிவபெருமான். படைத்த பகவான் என்ன செய்கிறார் பாருங்கம்மா. பார்வதி நம்ம ரெண்டு கண்ணையும் பொத்திட்டா. இருளை கண்ட மானிட மக்கள் எல்லாம் தவிப்பார்கள் என்று சொல்லி, இருளை கண்டால் இந்த மானிட மக்கள் எல்லாம் தவிப்பார்கள் என்று சொல்லி பார்வதா தேவிக்கு தெரியாமல் எப்படி எப்படி ஒளி கொடுக்கிறார், விதமாக ஒளி கொடுக்கிறார் பாருங்க. அந்த உச்சி கண்ணை பகவான் திறப்பாரா திறப்பாரா, இந்த உலகில் ஒளி கொடுப்பாரா கொடுப்பாரா, உச்சி கண்ணை பகவான் திறப்பாரா திறப்பாரா, ஐயா திறப்பாரா திறப்பாரா, பகவான் இந்த ஒளி கொடுப்பாரா ஐயா திறப்பாரா.
2 கண் இருக்குது தானே தெரியும். சரி. உச்சிக்கண் இருக்குது பார்வதிக்கு தெரியாது. அந்த பார்வதா தேவிக்கு தெரியாதுன்னு சொல்லி உச்சிக்கண்ணை திறந்து உலகத்திற்கெல்லாம் ஒளி கொடுத்தார். இந்த உலகிற்கெல்லாம் ஒளி கொடுக்கிறார். நெச்சி கண்ணை திறந்து நீண்ட ஒளி கொடுத்தார். ஆமோ ஆமையா. அப்போ பார்வதிக்கு அங்கமெல்லாம் பதறுது. என்ன காரணம் தாயி? இப்படியாப்பட்ட பகவானை நாம பரிசோதிச்சு பார்த்துட்டோமே. குத்தமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கு குறுகுறுங்குமுள்ள. கண்டிப்பா தாயி. ஆமா. சரி. அப்ப ஆதிசக்தி பார்வதா தேவிக்கு பார்வதா தேவியானவளுக்கு அங்கமெல்லாம் பதறி அனல் வேர்வை வேர்க்கிறது. அனல் வேர்வை வேர்க்கிறது தாய். ஆமா. ஏன்னா படபடங்கும் போது கை ஓடாது கால் ஓடாது. எங்க ஓடும்? ஓடாது. நம்மள கண்டுபிடிச்சிட்டாலோ. சரி. ஒருவேளை கடுவிட்ட போல இருந்து 100 ரூபாய் எடுத்தவங்க கண்டுபிடிச்சிட்டாலோ நம்ம அம்மா அப்படின்னு சொல்லி இந்த 100 ரூபாய் செலவழிக்க கூட மனசு இருக்கு. ஒரு மாதிரி பதட்டமா இருக்கும் பாத்தீங்களா? ஆமா. அதே போல பார்வதா தேவியானவள் அங்கம் எல்லாம் பதறுகிறது. அனல் வேர்வை வேர்க்கும் போது அழகா வெடிக்கு பாத்தீங்களா? ஆமா. என் கல்யாணத்துக்கு இந்த வெடி தான் வாங்கணும். வெடி வேணுமா? 2 நிமிஷத்துல நின்னுட்டேன். வெடி வேணுமா? அம்மா வெடி வேண்டாமா, கல்யாணத்துக்கு வெடி போட்டு தான் வாயில தையல் போட்டுருக்கு. அப்ப பார்வதியுடைய வேர்வை துளியானது. பார்வதியின் வேர்வை துளியானது பூமியிலே விழுந்தால் பூமி தாங்காதென்று சொல்லி பூமி தாங்காது என்று சொல்லி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சரி அவருடைய 1008 சடைமுடியை அவிழ்த்து அந்த வேர்வையை துவர்த்தி எடுத்தார். வேர்வையை துவர்த்தி எடுக்கிறார் அல்லவா? ஆமா. சரி. பார சடைமுடியே தாங்க முடியாமல் அந்த சடைமுடியை தாங்க முடியாமல் பார்வதியுடைய 10 துளி வேர்வையானது சரி பூமியிலே விழுந்தது. இந்த பூமியிலே விழுகிறதம்மா. அப்ப ஆண்டவனாகிய சிவபெருமான் சரி. ஏ அப்பா வாயுதேவா, அடேங்கப்பா வாயுதேவா, பார்வதியின் இந்த 10 துளி வேர்வையை சரி உலகில் கடைசியாக கொண்டு ஒதுக்க வேண்டும். உலகிலேயே கடைசியாக கொண்டு ஒதுக்க வேண்டும் அப்பா. ஆமா. உலகிலேயே கடைசின்னு சொன்னா எங்க தெரியுமா? எங்கப்பா? திருச்செந்தூருக்கு கலக்க சரி ஒரு 100 அடி 100 ஏக்கர் பூரா உலகத்திலே கடைசியான பகுதி. ஆமா. சரி. அப்ப அந்த 10 துளி வேர்வையும் கடைசியாக கொண்டு ஒதுக்கி கடைசியாக கொண்டு ஒதுக்கி 10 துளி உயிருக்கும் வேர்வை கொடுக்கிறார். ஆமா ஆமா. அந்த 10 துளி வேர்வைக்கு எவ்விதமாக பெயர்களை கொடுக்கிறார். எப்படி எப்படி பெயர் கொடுக்கிறார் தெரியுமா? எப்படி அம்மா கொடுக்கிறார்? ஒங்கு சங்கம் தீவுக்கப்பா, ஒங்கு சங்கம் தேவுக்கப்பா, ஒன்றாம் கடல் ஒரு கடல் காங்கே சம்மங்கரை தீவா, கருப்பு கடல் 2ஆம் கடல், புதிய கரை கொஞ்சத்திலே, புதிய கரை கொஞ்சத்திலே, 3ஆம் கடல் மூர்க்கடல் கொஞ்சத்திலே, 4ஆம் கடல் நல்லதனே, 5ஆம் கடல் அருங்கடல், 6ஆம் கடல் ஆழக்கடல், 7ஆம் கடல் பெருங்கடல், 8ஆம் கடல் திட்டக்கடல், ஒங்கு சங்கும் தீவு கப்பால். 1ஆவது கடல் என்று சொன்னால் அதுதான் ஓர்கடல். ஓர்கடல் அல்லவா? காங்கை சம்மங்கரை தீவில் கருப்பு கடல் 2ஆம் கடல், 3ஆம் கடல் மோர்கடல், 4ஆம் கடல் நல்ல தண்ணீர், 5ஆவது கடல் என்று சொன்னால் அதுதான் அருங்கடல். அருங்கடல் அல்லவா? 6ஆம் கடல் ஆழக்கடல், 7ஆம் கடல் பெருங்கடல், 8ஆம் கடல் திட்டக்கடல், 9ஆவது கடல் தானே ஒய்யார அலைகடல், 10ஆம் கடல் பார்க்கடல், 10ஆவது கடலுக்கு அப்போ, 10ஆவது கடலுக்கு அப்போ ஒரு பழுகி வர்ண பாறைகள், 10ஆவது கடலுக்கு அப்போ, 10ஆவது கடலுக்கு அப்போ வர்ண பாறை உண்டு. 8ஆம் கடல் திட்டக்கடல். 9ஆவது கடல் என்று சொன்னால் 9ஆவது கடல்னு சொன்னா அதுதான் ஒய்யாறு அலைகடல் அம்மா. அலைக்கடல். அலைகள் எல்லாம் மோசமா இருக்கக்கூடிய இடம் தான் 9ஆவது கடல். பெரிய பெரிய அலைலாம் வரும். பெரிய பெரிய அலைலாம் இருக்குது. ஆமா. சரி. 10ஆம் கடல் என்று சொன்னால் அதுதான் பார்க்கடல். 10ஆவது கடல்னு சொன்னா அதுதான பார்க்கடல். பார்க்கடல்ல யாரு இருக்கா? எம்பெருமாள் கோபால கண்ணன், எம்பெருமாள் நாராயண வைகுண்டர் பள்ளி கொண்டு இருக்கிறார் அம்மா. ஆமா. அம்மா லட்சுமியுடன். ஆமா. சரி. 10ஆவது கடலுக்கப்பால் ஒரு பளிங்கு வர்ண பாறை உண்டு. பளிங்கு வர்ண பாறை உண்டல்லவா? காற்றடித்து மணல் குவித்து ஒரு கரையாம்புற்று வளர்ந்திருக்குப்பா. கரையாம்புற்று வளர்ந்திருக்கு. ஆமா. சரி. புற்று இருந்தா உள்ள என்ன இருக்கும்? புற்று இருந்துன்னு சொன்னா என்ன? உள்ள கரையா இருக்கும், எறும்பு இருக்கும். சரி. கரையா இருந்தா கரையாம்புற்றுன்னு சொல்லுவாங்க, எறும்பு இருந்தா எறும்பு புற்று. அது எறும்பு புற்று. ஆமோ ஆமையா. ஆனால் இந்த புற்றதிலே சரி நாகங்கள் எல்லாம் வசித்து வரக்கூடிய இடம். அதுதான் நாகலோக வட்டணம். அதுதான் நாகலோக வட்டணம்னு சொல்லுவார்.
வருகிறார்கள். ஆமா. சரி. அங்க வசித்து வரக்கூடிய நாகங்களுக்கெல்லாம் நாகங்களுக்கெல்லாம் அதிபதியாகவே அரசு புரிந்து வருகிறார். ஓ ஆமையா. யார் யாரம்மா? அந்த நாகலோக பட்டணத்திலே யார் யார் ஆண்டு வருகிறார் தெரியுமா? யார் யாரம்மா ஆண்டு வருகிறார்? அங்க நாகராஜன் நாக கண்ணே நாக கண்ணே அங்க நலமுடனே ஆண்டு வாரா ஆண்டு வாரா மன்னவரும் தேவியுமா தேவியுமா அங்க மகிழ்ந்து கூடி ஆண்டு வாரா ஆண்டு வாரா ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒருவர் கேட்டே ஒருவர் கேட்டு ஒற்றுமையாய் வாழ்ந்து வாரா வாழ்ந்தே வாரா ஒற்றுமையாய் வாழ்ந்து வாரா வாழ்ந்தே வாரா ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒருவர் கேட்டே ஒருவர் கேட்டு ஒற்றுமையாய் வாழ்ந்து வார வாழ்ந்து வார. அங்கே கீசனும் கிளியும் போலே கிருபையோடு ஆண்டு வாரா எள்ளுக்கு எண்ணெய் போலே நல்ல இணை பெரியா தோழர் போலே அங்க மன்னவரும் தேவியுமா அங்க மன்னவரும் தேவியுமா மகிழ்ந்து கூடி ஆண்டு வாரா மன்னவேலும் தேவியுமா மன்னவேலும் தேவியுமா மகிழ்ந்து கூடி ஆடி வர. அப்போ நாகலோக பட்டணத்திலே அந்த நாகலோக பட்டணம்னு சொன்னா ஆமா அங்க நல்ல பாம்பு 1000 இருக்கும், சரி கெட்ட பாம்பு 1000 இருக்கும், 1000 பச்சை பாம்பு 1000 இருக்கும், நல்ல சார பாம்பு 550 இருக்கும். ஆமா சரி. நாகலோக பட்டணத்தில் ஆமோ ஆமையா. நாகராஜ மன்னனும் தேவி நாகக்கன்னி வெண்கொடியானவள். ஆமோ ஆமையா. பேராசிய எவ்வளவு பத்தியப்பா அழகா பொருந்திருக்கு பாத்தியா? என்ன ஒரு பொருத்தம். சரி. ஆமா ஆமோ ஆமையா. நாகராஜனும் நாகக்கன்னியும் பேராசிய பாத்தியலா? என்னப்பா நாகராஜ மன்னன் நாகக்கண்ணி பெண்கொடியானவன். சரி எவ்வளவு அழகா பொருந்திருக்கு. புருஷன் பொண்டாட்டி பொருத்தம்னா அப்படி இருக்கணும். பேராசி பொருந்தணும். அண்ணா இருக்கார உடுக்குக்காரு மாமா. சரி. இவர் வீட்டுல பேராசி எப்படி தெரியுமா? என்ன என் பேரு தவுடன், சரி. என் பொண்டாட்டி பேர் தவுடி. ஏ அப்ப பக்கா பொருத்தமா ரெண்டு இருக்கு. பேரும் ரைஸ் மில்ல வேலை பார்த்தோம். ஒரு கிடையாது. டச்சப் ஆயிட்டு 2 பேருக்கும். சரியா போச்சு. இருந்தாலும் ஆழ்வாக்குறிச்சி ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டேன். ஏன்னா என் மச்சனை 4 பேரு சரி. தெரிஞ்ச தொலியை உரிச்சிருவாங்க. சரியா போச்சு. ஆ சரி. அண்ணா இருக்கார தாளகாரி வீட்டுல ஜோடி பொருத்தம் எப்படி தெரியுமா? என்ன பேருப்பா? சூனாவுக்கும் அப்பேற்பட்ட பொருத்தமா? பொருத்தம். ஆமா. வீட்டம்மா பேரு சுசிகலா. ஆமா. இவர் பேர் என்ன பேரு தெரியுமா? என்ன பேரு? சுப்பிரமணியன். சுப்பிரமணியன். ஆமா. அவர் வீட்டுல இருக்க அண்ணா கட்டக்காரரு. கட்டக்காரரு. அவர் வீட்டுல எப்படி பொருத்தம் தெரியுமா? என்ன பேரு? ஊனாவுக்கும் அப்பேற்பட்ட பொருத்தமா? ஊனாவுக்கும். ஆமா. ஊனாவுக்கும் என்ன பேரு? அவர் வீட்டம்மா பேரு உமா. உமா. இவர் பேர் என்ன பேருன்னு கேளு. என்ன பேரு? ஒரேகண்டிமா. வடக்கன். அவ்வளவு பெரிய பொருத்தம் தாயி. எனக்கு பொருத்தம் தருவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எத்தனை பொருத்தம்? ஒரு ஏபிசிடில 27 பொருத்தம் வச்சிருக்கா. அதான் மன பொருத்தம் இருந்தா போதண்டா. இப்போ சரி. மாலை பொருத்தம் தன்னால ஓ வரும். மன பொருத்தம் இருந்தா அந்த காலத்துல கணவன் மனைவிக்கு பொருத்தம் பார்த்தாங்க. சரி. இப்ப மாமியாளுக்கும் மருமகளுக்கும் தான் 2024 பொருத்தம் பார்க்கணும். 2024 மாமியாக்கும் மருமகளுக்கும். ஏன்னா அவங்க 2 பேரும் தான் ஒரே வீட்டுல இருக்கக்கூடிய ஆளு. நீர் தொட்டியேறி இப்படி ஆகி போச்சு. சரி. அப்ப நாகராஜ மன்னனும் தேவி நாகக்கண்ணி பெண்கொடியான நாகக்கண்ணி பெண்கொடியானவளோ கணவனும் மனைவியுமா கவலையின்றி ஆண்டு வர்றாரு. கீசனும் கிளியும் போல கிருபையோடனே ஆண்டு வருகிறார். கிருபையுடனே ஆண்டு வருகிறார்கள். அதாவது ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு. ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு. ஆமா ஆமா. ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டோம்னு சொன்னா எப்படிப்பா? அவங்க கெட்டு போறதே கிடையாதுமா. ஆமா. ஏம்மா என்ன? அவங்க புருஷனும் பொண்டாட்டியுமா வாழ்ந்து வருகிறார்களா? சரி. இல்ல பொண்டாட்டியும் புருஷனுமா வாழ்ந்துட்டு வருகிறார்களா? ரெண்டு ஒண்ணுதானப்பா? அப்படி கிடையாதுமா. புருஷனும் பொண்டாட்டினா அப்படி தெரியுமா? எப்படி? ஒரு தட்டு சோறு வைலா அண்ணா வாரங்க அப்படின்னு சொன்னா புருஷனும் பொண்டாட்டின்னு அர்த்தம். புருஷன் அடங்கி கிடக்கணும். ஆமா. ஆமா. ஏல சம்பளத்தங்க நான் வாரமா இப்படின்னு சொன்னா பொண்டாட்டியும் புருஷனும் அர்த்தம். ஆமா. அவங்க எப்படி வாழ்ந்து வராங்க? யாரு? நாகராஜனும் அதாவது கணவனும் மனைவியுமாக. அவங்க கணவனும் மனைவியுமா வாழ்ந்து வராங்க. விட்டு கொடுத்தே வாழ்ந்து வருகிறார்கள். சரி. விட்டு கொடுத்து வாழ்ந்தா என்னைக்கும் கெட்டு போக மாட்டோம். ஆமையா. அப்படி வாழ்ந்து வரக்கூடிய நாளையில மன்னவனும் தேவியும் அப்படி வாழ்ந்து வரக்கூடிய நாளையில சொத்தோடும் சுகத்தோடும் செல்வ நல்ல பாக்கியத்தோடும் செல்வ நல்ல பாக்கியத்தோடு ஆண்டு வருகிற போது சரி தீராத ஒரு கவலை. தீராத ஒரு கவலை என்று சொன்னால் என்ன கவலையம்மா இருந்து வருகிறது? என்ன கவலை தெரியுமா? என்ன கவலையம்மா? அங்க மண்ணி இருந்தோம் மனை இருந்தோம் முதலையது இல்லை ஐயா. இருந்தோம்
வெண்கொடியானவள் வாழ்ந்து வரக்கூடிய வேளையில சொத்திருந்து என்ன செய்ய, சுகம் இருந்து என்ன செய்ய, சரி சொத்தை எல்லாம் ஆழ்வதற்கு ஒரு பிள்ளை இல்ல. ஓ, சொத்தை எல்லாம் ஆள்வதற்கு ஒரு குழந்தையானது இல்லையம்மா. ஆமா. சரி மண் இருந்து என்ன செய்ய, மனை இருந்து என்ன செய்ய, மனை இருந்து என்ன செய்ய, அதை எல்லாம் ஆழ்வதற்கு ஒரு மதலை செல்வம் ஒரு இல்ல. மதலை செல்வமானது இல்லை இருவேர்களுக்கும். ஆமா. சரி அப்பந்தான் பார்த்தா நாகக்கண்ணி பெண்கொடியானவள், நாகக்கண்ணி வெண்கொடியானவள் பிள்ளை இல்லா கவலை பெருங்கவலையாகவே இருக்கிறது. ஆமா, உலகத்துல எந்த செல்வம் இருந்தாலும் சரி இல்லனாலும் சரிம்மா, ஆமா, நம்ம படிச்சாலும் சரி படிக்காம போனாலும் சரி சரி, நமக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னா நமக்கு கண்டிப்பா ஒரு குழந்தை வேணும், பிள்ளை வேணும். நமக்கு என்னத்தை தான் சொத்து சவா இருந்தாலும் சரி சரி, அந்த சொத்தை எல்லாம் ஆளுவதற்கு ஒரு வாரிசு வேணும்ல. வேணும் தானே. நமக்கு என்னதான் அந்த பைபாஸ் ரோட்டு கலக்கோடி சரி, ஒரு 100 ஏக்கர் கிடக்கலாம், கிடக்கும். அது ஒரு நமக்கு தான், ஓம்பரு நமக்கு தான். அது போல சொத்து இருந்து என்ன செய்யுக்கு, என்ன செய்ய, அதையெல்லாம் ஆளுவதற்கு ஒரு குழந்தை வேணுமா, ஒரு பிள்ளை வேணும் தானே. அப்பந்தான் பார்த்தா நாகக்கண்ணி பெண்ணாள். பைபாஸ் கலக்கோடி கிடக்குன்னு சொன்னோம்னா 100 ஏக்கர். சரி, என் பேருக்குலாம் கிடையாது, சும்மா இருங்க நீங்க வேற. ஒரு உருட்டு தான். சரி, அப்போ குழந்தை இல்லா கவலை கொடுங்கவலையாகவே இருக்கிறது. கொடுங்கவலையாகவே இருக்கிறது அல்லவா. 30 வயதாச்சு மண்ணா நமக்கு முடிதறிக்க ஒரு பிள்ளை இல்லை. ஆமோ ஆமையா. 40 வயதாச்சு, சரி, இந்த நாட்டை ஆள ஒரு குழந்தை இல்லை. நமக்கு நாட்டை ஆள்வதற்கு ஒரு குழந்தை இல்லை. 50 வயதாச்சு மண்ணா, நமக்கு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லையே மன்னவா. என்ன பெண்களுக்கு தானப்பா வருத்தம், சரி பிள்ளை இல்லைன்னு சொன்னா. அதான் நான் பார்த்தேன்ல. என்ன பிள்ளை இல்லாத கண்கள் கொட்டவாய். என்னைக்குமே பெண்களுக்கு தான் வருது. பெண்களுக்கு தான் வரும். ஆமா, எங்களுக்கு வருத்தம் வந்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? 175ல ஒண்ண போட்டா கவலை எல்லாம் பறந்துரும். அண்ணால பறக்கும். கவலையும் கிடையாது, வேஷ்டி இடுப்புல கிடையாது. 175ல போட்டோம்னா அதுவரை நிமிட்டா இருக்கும். சரி, அதை தாண்டணும்னு சொன்னா இடுப்புல வேஷ்டி இருக்காது, கவலையும் கிடையாது. சரி, உங்களுக்கு அப்படி, பெண்களுக்கு கிடைச்சது 4 செவுரு தஞ்சம். 4 செவரே தஞ்சம்னு இருப்பா. இல்லப்பா, நம்ம கேரளாவுலலாம் அடிக்காமலாமா, நீங்களும் வாங்க ஓட்கா வாங்கி தரேன். சரி ட்ரை பண்ணி டெஸ்ட் மார்க்கிஸ் வாங்கி தரேன், இல்லனா லெமன் ஓட்கா வாங்கி தரேன். சரிப்பா, இல்ல நிறைய இருக்குமா, நல்ல அனுபவத்துல பேசுறோம் பிள்ளை. நெப்போலியன் இருக்கு பாத்துக்கோ, சரி, கண் மாதிரி இருக்கும். ஆமா, அடிச்சிட்டோம்னு நினைச்சுக்கோ. சரி, சுத்து பூமி சுத்துமே. சுவாமி நெப்போலியன் கொஞ்சம் நல்லா ஸ்டெடியா நின்னு பேசணும்னு சொன்னா டெஸ்ட் மார்க்கிஸ். ஆமா, சரி, அப்பந்தான் பார்த்தா நாகக்கண்ணி பெண்கொடியானவள், நாகக்கண்ணி வெண்கொடியானவள் குழந்தை இல்லாத கவலைகளை தன் கணவனிடம் எப்படி எப்படி எடுத்துரைக்கிறாள். விதமாக எடுத்துரைக்கிறாள் வாருங்க. சாலையில ஒரு மரமா சாதிக்க காய்க்கும் மரம், சாலையில ஒரு மரமா சாதிக்க காய்க்கும் மரம், அந்த சாதிக்க காயாமலே சனத்திலையும் தாழ்வானே, சாதிக்காயும் காயாமலே சலத்திலையும் தாழ்வானே, சாதிக்காயும் காய்பெற போ, காய்ப்பத போ, காய்பெற போ, ஜனத்தாரோடு சேர்வது போ, சேர்வத போ, ஜனத்தாரோடு சேர்வது போ, சேர்வத போ, காய்காயும் காய்ப்பது போ, காய்ப்பத
முத்தா கண்ணீரை முகமெல்லாம் வடிக்கிறா முகமெல்லாம் வடிக்கிறாள் அம்மா பவளம் போல கண்ணீரை பக்கமெல்லாம் வடிக்கிறாள் ஆமோ ஆமம்மா சாலையில ஒரு மரமா அது சாதிக்க காய்க்கு மரம் காய்க்கு மரம் அல்லவா சாதிக்க காயமைய சனத்திலையும் தாழ்வானே சனத்திலையும் தாழ்வாரே மன்னவா அந்த சாதிக்க காய்ப்பதப்போ காய்ப்பதப்போ என் சனத்தாரோடு எப்ப மன்னா நான் சேர்வதப்போ ஜனத்தாரோடு சேர்வதப்போ குழந்தை இல்லைன்னு சொன்னா குடும்பத்தார் கூட நம்மள மதிக்க மாட்டாங்க குடும்பத்தாரும் மதிக்க மாட்டாங்க ஒரு நல்லது கட்டத்துக்கு நம்மள கூப்பிடுவாங்கல்ல கூப்பிட மாட்டார்கள் அல்லவா மன்னவா அண்ணவாரா மலடி சரி அப்படின்னு இல்ல சொல்லுவா அப்படின்னு சொல்லுவார்களே மன்னவா என்று நாகக்கண்ணி பெண் கொடியானவள் எப்படி எப்படி அழுது புலம்புகிறாள் தெரியுமா விதமாக தன் கணவனை அழைத்து அழுது புலம்புகிறாள் ஐயா என்கணவா ராஜமன்னா நீங்க எனக்கு வாய்த்த பிராணநாதா என்ன மலடி நல்ல மலடி என்று மாநிலத்தில் ஏசுறாளே மன்னா மலடி பட்டும் மாறுவதப்போ இந்த மாநிலத்தில் சேர்வதப்போ மலடி பட்டோ மாறுவதப்போ மலடி பட்டோ மாறுவதப்போ மாநிலத்தில் சேர்வதப்போ ஐயா என்கணவா எந்தோரையே எனக்கு வாய்த்த பிராணநாதா அண்ணா கூட்டு வண்டி கட்டி கொண்டு நான் குற்றாலம் போனோமானா அந்த குற்றாலத்து மக்கள் எல்லாம் என்ன குழந்தை இல்லா மலடி என்பார் குற்றாலத்து மக்கள் எல்லாம் என் மன்னவா குற்றாலத்து மக்கள் எல்லாம் என்ன குழந்தை இல்ல வழி என்பார் ஏ மன்னவா மணவாளா ஏ அம்மா அழாதம்மா ஏன் கவலைப்படுத பிள்ளை இல்லைன்னா என்ன தத்தெடுத்து வளங்க ஒண்ணே தத்தெடுத்து டெய்லி உமக்கு யாரும் டோக்கன் வாங்கி போட்டே காணாத சரி அப்ப நான் சாப்பிடுறது சொல்லி காமிக்க கூடாதுமா ஓ குடுக்கறது எவ்வளவு நாளும் கொடுக்கலாம் சரி அது அன்னதானமா கொடுக்கலாம் ஆமா இதா கொடுக்க கூடாது காலையில ஒரு 175 யாரு நைட்டு ஒரு 175 டெய்லி டெய்லி 175 யாரு கொடுக்க முடியும் யாரு கொடுக்கா எடுத்துக்கிடுங்க. அல்லையா வேண்டாயா இருக்கதே கட்டி மேய்க்க முடியல எங்க வீட்டுல சரி அப்ப நாகக்கண்ணி அழுறத பார்த்து ஆமோ ஆமையா நாகராஜ மன்னன் சொல்லுகிறாரு என்ன சொல்லுகிறாரு ஏ அம்மா நாகக்கண்ணி ஏ நாகக்கண்ணி அழாதம்மா அழாத தாயி உனக்கு அப்படியே பிள்ளை வேணும்னு சொன்னாலும் இந்த கூட்டத்துல இருக்க தத்தெடுத்து கூடமா இல்லப்பா பின்னாலே ஓடி வந்துரும் அம்மா மாதிரி ஆமா சரி உனக்கு பிள்ளை மேல ஆசை இருந்துச்சுன்னு சொன்னா குழந்தை மேல ஆசை இருந்துச்சுன்னு சொன்னா உனக்கு நான் பிள்ளை சரி எனக்கு நீ பிள்ளை அட பைத்தியக்கார மனுஷா என்னப்பா யோ நாகராஜ மன்னவா என்ன உமக்கு நான் குழந்தை எமக்கு நீ குழந்தைன்னு இந்த 4 சோத்துக்குள்ள சொல்லிக்கிடலாம் சொல்லலாம் இந்த கூட்டத்துல வந்து உட்கார்ந்து இருக்கும் போது சரி என் கூட படிச்சவள என்கிட்ட என்ன கேப்பா என்ன கேப்பா அம்மா உன் பிள்ளை சாப்பிட்டுச்சா ஆ. அண்ணா உட்கார்ந்து பாரு காய் வெட்டி கட்டிக்கிட்டு ஆ. அதுதான் என் பிள்ளைன்னு நான் உமா பார்த்து கை காமிக்க முடியும் கை காமிக்க முடியுமா ஐயா என்ன சொல்லுவா இந்த ரத்து பெண்கள் எல்லாம் இலக்கமா பேசுவார்களே மன்னவா பேசுவல்ல பேசுவார்களே மன்னவா எதிர்த்த வீட்டு காரிய பாரு என்ன 7 பிள்ளைக்கு தாயா இருக்காள அட பாதகத்தி இது வேறயா ஆமா அதை விடுமா தாயி என்ன பக்கத்து வீட்டு 10 இருக்காள சரி 10 பிள்ளைக்கு தாயா இருக்கா ஏ 10 பிள்ளை அது பிள்ளை பத்தவளை பார்த்து பெருமூச்சு விடக்கூடாது அவளுக்கு தைரியம் இருக்கு 10 இருக்கா சரி சரி அந்த காலத்துல 10 பிள்ளை 17 பிள்ளை 10 இருக்காமா ஆமா இந்த பாட்டி எல்லாம் கொடுத்து வச்ச புண்ணியவதி என்ன பாட்டி 17 பிள்ளைக்கு தாயா இருக்கா 17 10 ஆம்பளை பிள்ளை சரி 7 பொம்பளை பிள்ளை பாட்டி நல்லா இருக்காவளா அப்படி அடி இன்னும் கம்பு ஊனாம நடக்குது எங்க பாட்டி மட்டும்தான் உங்க பாட்டி அவ்வளவு தைரியமா இருந்திருக்காமா நல்லா இருந்துச்சு ரெண்டாம் போடுதா ஒரு பிள்ளைக்கு அம்மா ஏ ஐயா ஏ அம்மா ஏ ஐயா ஒரு பிள்ளைக்கு ஒரு பிள்ளைக்கு அந்த காலத்துல 10 17 பிள்ளை பத்தாலும் ஒரு அம்மா வளர்த்திருக்கா ஆமா இவன் ஒரு பிள்ளை 10 நிமிஷம் சொன்னா சரி மேல் வீட்டுக்காரி 10 நிமிஷம் ஆமா. கீழ் வீட்டுக்காரி 10 நிமிஷம் சரி. சித்தி 10 நிமிஷம் அப்படி வளர்க்க முடியலையா பெரியம்மா 10 நிமிஷம் சரி. அப்படி வளர்க்க முடியலன்னு சொன்னா என்ன? பால்வாடியில கொண்டு பத்தி விட்டுருதா டீச்சர் பாத்துக்கிடுவாரு ஒரு பிள்ளைய வளர்க்கறதுக்கு ஆமா ஆயாமையும் பாத்துக்கணும் ஒரு பிள்ளை வளர்க்கறதுக்கு 11 அம்மா தேவைப்படுது அந்த தேவைப்படுது காலத்துல 11 பிள்ளை பத்து ஒரு அம்மா வளர்த்திருக்கா ஆமா அவளுக்கு கோயில் கட்டி கும்பிடணும் கும்பிடணும் எங்க அப்பா மேல உட்கார வச்சு சரி சிவாரண கட்டணும் சொல்லுவாமா கும்பிடணும்னு சொன்னோமா
கும்பிடுப்பா. இருக்கணும் பிடிக்கலையா தான் உனக்கு தான் பிடிக்கல. சரி. அப்ப பார்த்தால் நாகக்கண்ணி பெண்கொடியானவள். நாகக்கண்ணி பெண்கொடியானவள். ஏ மன்னவா மணவாளா. மணவாளா. எனக்கு தான பிள்ளை இல்ல. சரி. நீங்க ரெண்டாம் தரம் ஒரு கல்யாணம் முடிச்சா என்ன? எங்க சித்திமாவ சீனியம்மா சும்மா தான் இருக்கா. சும்மா இருக்கலாம். ரெண்டாம் தரம் கல்யாணம் முடிச்சேன்னு சொன்னா சரி. அவ வயித்துல ஒரு குழந்தை பிறந்தாலும் என்ன அம்மான்னு கூப்பிடுமே மன்னவா. அம்மாங்கிற பட்டம் கிடைக்கும் தானே. அந்த காலத்துல கணவனை பார்த்து மனைவி சொல்லுவாங்களாம். சொல்லி இருக்கா. எங்க நீங்க நம்மளுக்கு கல்யாணம் முடிஞ்சு 15 வருஷம் ஆயிட்டு. அதனால இன்னைக்கு வரைக்கும் குழந்தை இல்ல. நீங்க ரெண்டாம் தேரமா எங்க சித்தி மக சீனியம்மா கட்டி கொடுக்காம இருக்கா. ரெண்டாம் தேரம் கட்டி கொடுத்தீங்களா அவளை? கணவனை பார்த்து மனைவி கேட்டிருக்காங்களாம். கணவனை பார்த்து மனைவி கேட்டிருக்கா. ஆமா. அது ஒரு பைத்தியக்கார. என் வீட்டுக்காரல இப்ப எப்ப சொல்லுவான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். குழந்தைய வேற மிஸ் கால் கொடுத்துக்கிட்டே இருக்கா. மிஸ் கால் கொடுத்துட்டே இருக்கா. ஆமா. அப்பப்ப வாட்ஸ்அப்ல வந்துட்டே போறா. சிலுப்பட்டை 5 ரூபா வர முத்த தரோம். நீங்க கூட முடியல. சரி. அத்தை ஐட்டலப்பா. ஆமா. ஒரு அத்தை கட்டிட்டே ஊருவரா சுத்துதேன். சரி. அப்போ நாகக்கண்ணி அப்படி சொல்லும்போது அது ஒரு பைத்தியக்கார காலமா. ஆமா. குழந்தை இல்லன்னு சொல்லி அவள வருத்தத்தோடு சொல்லி இருக்கா. ஆமா. ஆமா. அப்படி அந்த காலத்துல சொன்னாலும் சரி. அவர் என்ன சொல்லுவாரா? என்ன சொல்லுவாரு? உன்னை பார்த்த கண்ணுக்கு மத்த பெண்ணை பார்க்க பிடிக்கலன்னு சொல்லுவாரு. அது அந்த காலம் அப்படி இருந்திருக்காங்க. எப்போ? பாட்டி வயசுல. பாட்டி வயசுல. ஒரு பைத்தியக்கார காலம்னு அப்பளே சொல்லிட்டேன். ஆமா. இப்போ அப்படி கிடையாதுமா. இப்போ பெர்மிஷனே வேண்டாம். அழகு போல ஒண்ணு இருந்தாலும் குரங்காட்ட வச்சிருக்கான். ஆமா. கேட்டா செப்புனிங்க. செப்புனி. என்ன செய்ய? ஒண்ணு தெரியாம 3. ஆமா. தெரிஞ்சு ஒண்ணு தெரியாம 3. காருக்கு டயர் 4 இருந்தும் பின்னால செப்புனி இருக்கும்போது மனுஷனுக்கு தேவைதானே. டீசல் வச்சு ஓடுது. அதுக்கே 5 இருக்கு. சரி. ஆமா. பெட்ரோல் நம்ம ரத்தத்தோட ஓடுதா நமக்கு தேவைதானம்மா. தேவைதான். சரி தாயி. சரி. அப்ப நாகக்கண்ணி எப்படி சொல்லும்போது சொல்லும்போது நாகராஜ மன்னன் எவ்விதமாக சொல்லுகிறார் தெரியுமா? எவ்விதமாக சொல்லுகிறார் வருமா? அள்ளி பணம் கொடுத்திட்டாலும் அள்ளி பணம் கொடுத்திட்டாலும் அள்ளி பணம் கொடுத்திட்டாலும் 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 அழக போல கிடையாதம்மா கிடையாதம்மா. அழக போல கிடையாதம்மா கிடையாதம்மா. அள்ளி பணம் கொடுத்திட்டாலும் அள்ளி பணம் கொடுத்திட்டாலும் அள்ளி பணம் கொடுத்திட்டாலும் கொடுத்திட்டாலும் ஏ போடு தங்கம் ஏ சொல்லு தங்கம் அழக போல கிடையாதம்மா கிடையாதம்மா. கோடி பணம் கொடுத்திட்டாலும் கோடி பணம் கொடுத்திட்டாலும் கோடி பணம் கொடுத்திட்டாலும் கொடுத்திட்டாலும் ஏ கொடுத்திட்டாலும் வாங்கோணத்தை போல கிடையாதம்மா கிடையாதம்மா. வாங்கோணத்தை போல கிடையாதம்மா கிடையாதம்மா. கோடி பணம் கொடுத்திட்டாலும் கோடி பணம் கொடுத்திட்டாலும் கோடி பணம் கொடுத்திட்டாலும் கொடுத்திட்டாலும் ஆமையா ஏ சொல்லையா பணத்தை போல கிடையாதம்மா கிடையாதம்மா. அப்போ பார்த்தால் நாகராஜ மன்னன். நாகராஜ மன்னன் என்ன சொல்லுகிறார்? ஏ அம்மா நாகக்கண்ணி. அடே லூசு பிள்ளை. என்னம்மா வார்த்தை கேட்ட? எடி பைத்தியக்காரி. என்ன என்ன பார்த்தா அப்படி கேட்ட? கிட்ட சொல்லுதியா? ஆமா. நான் மாட்டேன். எடு பச்சை மட்டையா. அள்ளி பணம் கொடுத்தாலும் ரெண்டாம் தரம் வாரவளுக்கு உன் அழகு இருக்குமா தாயி? இருக்குமா? கோடி பணம் கொடுத்தாலும் ரெண்டாம் தர வாரவளுக்கு உன் குணம் இருக்குமா அம்மா? அவ குணம் எப்பேற்பட்ட குணம்பா? அந்த குணம் கூவ புத்தி. ஆந்த குணமா? ஆந்த குணம் கிடையாதுமா. காது கேட்காதா? சரி. ரொம்ப ஆழ்ந்த குணம்னு சொன்னேன். ஆழ்ந்த குணம். கூர்மையுள்ள புத்தி. கூர்மை உள்ள புத்தி. ரெண்டாம் தரம் கட்டம் அப்படி இருக்குமா? இருக்குமா ஐயா? அதோட அழகா இருக்கும். அப்பந்தான் பார்த்தால் நாகராஜ மன்னன். நாகராஜ மன்னன் என்ன சொல்லுகிறாரு தெரியுமா? எனக்கு ரெண்டாம் தரம் கல்யாணம்லாம் வேண்டாமா. அம்மா நாகக்கண்ணிய என்ன தாய என்ன எப்படி தெரியுமா என் புத்தி? எப்படிப்பா? எனக்கு தாரத்தை தவிர மத்த பெண்களை பார்த்தோம்னு சொன்னா ஆமா தங்கையாகவும் தாயாகவும் தான் நினைக்க தெரியும். ஓ தாயாகவோ? எனக்கு முதல்ல நீ கோயில் கட்டி கும்பிடணும். சரிப்பா. ஒரு மனசு யாருக்காச்சும் இருக்குமா? இருக்குமா? சரி. அப்ப நாகக்கண்ணி சொல்லும்போது நாகராஜ மன்னன் கேக்குறா, வேண்டாம் வேண்டாம் எனக்கு கல்யாணம் வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் எனக்கு கல்யாணம் வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் எனக்கு கல்யாணம் வேண்டாம், கல்யாணம் வேண்டாம். இருந்தா பிள்ளை இருந்திடுவா இன்னொருத்தனை கண்ணடிப்பா, இருந்தா பிள்ளை இருந்திடுவா இன்னொருத்தனை கண்ணடிப்பா, இருந்தா பிள்ளை இருந்திடுவா இன்னொருத்தனை கண்ணடிப்பா, இருந்தா பிள்ளை இருந்திடுவா
கல்யாணம் எல்லாம் வேண்டாமா. வேலை நல்ல வேலையம்மா காளி காளி என்றோருந்தி காளி என்றோருந்தி காளீஸ்வரி என்றோருந்தி காளீஸ்வரி என்றோருந்தி நீலி நீலி என்றோருந்தி நீலி நீலி என்றோருந்தி நீலகண்ணி என்றோருந்தி நீலகண்ணி என்றோருந்தி வடபுறத்தை காத்தவாள வடபுறத்தை காத்தவாள யான காளியம்மா யாடே வீரபல்லு விரிசடை வீரபல்லு விரிசடை விரித்தாடும் தலைமுடி விரித்தாடு தலைமுடி அப்பூ சடையழகி அப்பா சடையழகி அங்கார கோவக்காரி ஆங்கார கோவக்காரி பட்ட நல்ல பொட்டிக்காரி பட்ட நல்ல பொட்டிக்காரி வடபுறத்தி காளியம்மா வடபுறத்தி காளியம்மா சரியப்பட்டி சேலக்காரி கரியப்பட்டு சேலக்காரி அம்பிருந்து படமடிக்க அங்கிருந்து வடபுறத்தி குலவ போட பக்தரெல்லாம் குலவு ஓட வட்ட நல்ல பொட்டிக்காரி பொட்டிக்காரி காளியம்மா காளியம்மா அப்பந்தான் பார்த்தால் நாகராஜ மன்னன் கொஞ்சம் பொறுமா, உனக்கு டயருக்கு சரியா? அப்படி இருக்கக்கூடிய வேளையில சரி கதை கரெக்டியா கல்யாணம் எல்லாம் வேண்டாம் வேண்டாம் தாய் வேண்டாம். நீ எப்போ வரணும் ஒரு வார்த்தை தான். ஆமா அப்பந்தான் பார்த்தாள் தேவி நாகக்கண்ணி பெண்கொடியானவள். நாகக்கண்ணி பெண்கொடியானவள் என்ன என்ன சொல்லுகிறாள் பாருங்க. ஏ மன்னவா மணவாளா, தாயி இந்த காலத்துல எதுக்கு நமக்கு பிள்ளை இல்ல? எதுக்கு மன்னா நமக்கு குழந்தை இல்லை? ஒருவேளை முன்னொரு காலத்துல நம்ம இது பாவம் செஞ்சிருப்போம். நம்ம முன்னோர்கள் எதுவும் பாவம் செய்திருப்பார்களோ மன்னவா? ஆமா சரி என்று சொல்லி நாகக்கண்ணிய விதமாக அழுது புலம்புகிறாள். விதமாக அழுது புலம்புகிறாள் பாரம்மா. மண்ணாண்டியை தன்னடித்தேனோ அறக்கொழுமை செய்தேனோ ஒரு பிச்சை வாங்க வந்தவரை பின்னால் வர சொன்னதுண்டா அரைத்ததொரு அம்மிகளை சாமல் சாத்தினேனோ
அறக்கொடுமை செய்தேனா அறக்கொடுமை செய்துட்டேனா மன்னவா ஒரு பிச்சைக்கு வந்தவரை நாம் பின்னால் வர சொன்னதுண்டா நான் பின்னால் வர சொன்னதுண்டா மன்னவா அன்னம் என்று வந்தவரை அடுத்து வர சொன்னேனா நான் அடுத்து வர சொன்னதே கிடையாதப்பா சொல்லுவாளா அப்பா என்ன 10 ரூபா இருந்துச்சுன்னா 10 ரூபாவை பிச்சைக்காரனுக்கு போட்டு மீதி 9 ரூபா சில்லறை எடுத்துக்கிடுவேன். 1 ரூபா காணிக்க போகுது 1 ரூபா போதும். ஆமா பேர்பட்ட குணம் எனக்கு உண்டுமா உண்டா அவ்வளவு குணம் யாருக்கும் வருமா வருமா 1 ரூபா கொடுத்தா வாங்க மாட்டேங்க சரி 50 ரூபா ஜிபே பண்ணுன்னு கேட்காங்க பிச்சைக்காரங்கிட்ட ஒரு ஜிபே இருக்குப்பா என்ன யுகம் கலியுகம் யுகம் கலியுகம் பத்திரமா ஆமா இருக்கத்தான் செய்யும். ஆமா சரி. ஏ மன்னா அரைச்சதொரு அம்மிகளை அலசாம சாத்தினேனா இப்ப யார் வீட்ல அம்மி இருக்கு இதுக்குதாம்மா எங்க வீட்டுல எல்லாம் அம்மியே கிடையாது. கிடையாதா வீடு கட்டும் போது பவுண்டேஷனுக்கு மண்ணு தேவைப்பட்டுச்சு. சரி எங்க வீட்டு அம்மி உரல் எல்லாத்தையும் உள்ள போட்டு முக்கியாச்சு. முக்கியாச்சு எங்க வீட்டுல அம்மியே கிடையாது. அப்போ சட்னிக்கு ஏதோ வச்சரைப்பியா சட்டிக்கு தான் சுவிட்ச் போட்டா போதுமா குர்ன்னு மிக்ஸி இருக்கு. கரண்ட் போனா கரண்ட் போனா எங்க மைனி